no question. No, I just posted the video of me getting belugas on YouTube. You forgot to give me the belugas. Oh yeah, you left. Hello Raji, happy Pongal. பொங்கல்லாம் பொங்கிடுச்சா வீட்டில்? ஐயோ ஐயோ என்னாச்சு? Tell me why ain't nothing. அதை நீங்கள் உடனே டாக்டர் செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒன்று லோ பிபி இருந்தால் இருக்கும், இல்லைன்னா அயன் கம்மியாக இருந்தால் இருக்கும். அயன் சக்தி இல்லாட்டினா உடம்புல அப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னது வீசிங் இருந்தால் இருக்கும். ஓகேங்களா? 3-4 விதம் இருக்குது. ஹை பிபி, லோ பிபி, அயன் டெஃபிஷியன்சி. அப்புறம் வந்து Can I use your book for something? Yes, என்ன புக்கு? Your book in the pen. சரி. அப்புறம் வந்து சொன்னீங்களா அயன் டெஃபிஷியன்சி, இன்னொன்று இது 3-4 இருந்தால் கண்டிப்பாக இது எடுத்துக்காது. எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கள் போனீங்கன்னா சரி பண்ணிடுவோம். Can I use a book and a pen? She said yes. Yeah. And a book and a paper. அவர் உடம்பு சரியில்லை. அது சொல்லிட்டு இருந்தாரு காலையில், இந்த மாதிரி நீ உடம்பு சரியில்லாத சரி அவங்கெல்லாம் இருக்கட்டும் ராஜி, நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துருங்க. ஏன்னா இது எதுவாக இருந்தாலும் ராஜி, இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே கையோடு ஓடிடுங்க. யாராவது அடுத்த பொங்கல் சைடில் யாராவது. Is that one girl, Gitika? நல்லா இருக்கேன்டா. நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன? Gitika தானே? ஓ கிருத்திகாவா? I knew it. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓகேடா, சொல்றேன்டா நானு. What? சொல்றேன். What? சரியா? உனக்கு ஹாப்பி பொங்கல் சொன்னாடி. Yay. கிருத்திகா. Tell her I say happy Pongal back. Yes, உனக்கு ஹாப்பி பொங்கல் சொன்னாடி. Bro. கிருத்திகா. ஹலோ சொல்லுங்கடா. என்னது கேட்கலையாமா? ஆனா அவ பேசுறது எனக்கு விட்டு வருது. அத்தான் சொல்றா, ஆனா அதுக்கப்புறம் சொல்றான்ற சொல்ல மாட்டேங்கிறாளே அவ எதுவுமே. For real? No wonder. அட சமயம். நல்லா இருக்கேன்டா. நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சரி, நல்லா படிக்கிறியா நீ? ஏதோ நீ அங்க ஸ்கூல்ல வந்து வாயாடுறியாமா? அப்படியா? ஏய் ராஜிட்ட வந்து வாயாடுறியாமே? அப்படியா? அவங்க எல்லா நேரமா தான் வாயாடுறாங்க. பொய் சொல்றாங்க. யார் அது பொய் சொன்னது? ராஜி எத்த பொய் சொல்றாங்களே? இல்லையே, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. நீ தான் பயங்கரமா வாயடிக்கிறியா? சாமத்தியா வாயடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சொல்றாங்க. சிரிக்கிறாளா? இந்த வாரம் இரு, குச்சி பெரிய குச்சி ஒண்ணு என்ன எடுத்துக்கிட்டு வருவேன், லத்தி எடுத்துக்கிட்டு வருவேன். என்ன அட்டவே என்கிட்ட பேசவே மாட்டா உள்ள இருக்கவே. ஐயோ, Stop scaring her. Be nice. சரி,
நானாடா, நான் வந்து மே மாதம் தான் வருவேன். மே தெரியுமா? மே மந்த் வருவேன். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? பொம்மையா? சரி. இல்ல உனக்கு என்ன, எனக்கு என்ன வேணாலும் பிடிக்கும். ஓகேவா? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும். ஆப்பிள் வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. டெடியா? சரி, டெடியை நான் போய் தேடிட்டு வரேன். அப்போ டெடி இருக்கு. சரி, என்ன கலர் டெடி வேணும்? வேணாம், டெடி வாங்கிட்டு வரேன். சரியா? ட்ரெஸ்ஸாடா? ட்ரெஸ்ஸு வந்து நீ இப்போ எந்த சைஸில் இருக்கிறன்னு தெரியல. உன்னோட வயசு என்ன? உன்னோட ஏஜ் என்ன சொல்லு. How old are you? 7? 6, 7. ஓகே, 7 கிருத்திகா. ஓகே, நான் பார்க்குறேன். சரியா? சரி. சரிடா. சூப்பரா. நீ கோலம்லாம் போட்டியாமே? அப்படியா? நீயா கோலம் போட்ட? அப்படியா? நீ போடுவியா கோலம்? சரி. சூப்பர்ரா. அப்படிதான் இதெல்லாம் செய்யணும்னா வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா அத்தைக்கு. ஆமா. இப்போ என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடு? காலையில சாப்பாடு? ஓ, இவ்வளவு காலையிலேவா? ஓ, அப்படியா ராஜி? ஐயோ, நாங்களாம் கண்டிப்பா 12, 1 மணி ஆயிடுமே நாளைக்கு. அப்படியா? படைச்சி சூரியனுக்கு கொடுத்துடணும்ல. ஆமா. ஓ, அதனால அந்த இதுல சரி. இந்த தடவையாவது கொஞ்சம் இந்த வருஷம் இந்தியாவுக்கு வரலான்னு பார்த்தேன் ராஜி. பிரச்சனை இந்த தடவை முடியல ராஜி. இந்த தடவை மே இல்லைன்னா ஜூனு. அதான் இதுதான் கொஞ்சம் இதுதான். அது யோசிச்சு தான் எடுக்கிறோம். வரலாமா என்ன ஏது. ஆனால் வந்து தான் ஆகணும் இந்த தடவை நானே. ஆமாம் ராஜி. அதனால பார்க்கலாம் இருங்க. ஆமாம், இதை ஃபஸ்ட்டு போயிட்டு காட்டுங்க ராஜி. நீங்கள் டாக்டர்கிட்ட தயவுசெய்து இதை மட்டும் ஃப்ரீயாக விடாதீங்க. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஏதாவது பயப்படுறீங்களா? அடிக்கும். ஆமா தெரியும். பல்பிட்டேஷன் வாங்க. ஆமா. அது ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது உங்களுக்கு வருது எதுவாக இருந்தாலும் ராஜி. என்ன யோசனை? ஆமா ராஜி. ஏதாவது தனிமையா ஃபீல் பண்றீங்களா? தனியா இருக்கேன். ஓ, ஓகே. அப்பனா நீங்க வந்து இது வந்து ஒன்று தைராய்டோட, அதான் நான் சொல்லிட்டேன்ல, தைராய்டு, சுகரு, ஃபுல் பாடி செக் அவுட் ஒன்று பண்ணிடுங்க அப்படிங்க. அது பிருந்தா. ஆமா. ஒரு ஃபுல்லா ஒரு விட்டமின்ஸ்.
கண்டிப்பாக ராஜி. இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். நீங்கள் போகிறதா இருந்தால் சனிக்கிழமை, ஆமாம், இல்லை திங்கக்கிழமை போங்க. ஆமாம், ஆனால் தயவு செய்து போங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ண முடியும். ஓகேவா? மருந்துலேயே க்யூர் பண்ணிடலாம் ராஜி. ஓகேவா? இது எனக்கு என்னவோ பெரிய இது மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஒன்று உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? 40 வயசு ஆயிடுச்சா ராஜி உங்களுக்கு? ஒன்று உங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வருதா? கரெக்டாக வருதா? அப்போ அதில் இல்லை. அப்போனா வேறு ஏதாவது விட்டமின்ஸோ இல்லை உங்களோட பயமே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும் உங்களை. இல்லை ப்ரீமெனோபாஸ் ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம். நீங்கள் ப்ரீமெனோபாஸ் ஸ்டேஜ்னு வாங்க. அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம தனிமையாக இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் தனியாக ஃபீல் பண்ண என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதை. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ நீங்கள் பீரியட்ஸ் நல்லா வருது இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் ஒன்று சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா விட்டமின்ஸ் செக் பண்ணுங்கள், வீசிங் செக் பண்ணுங்கள். வீசிங் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இந்த 3 செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு. இது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாமல் மெடிசனுக்கு போயிடுங்க. ஓகேவா? இந்த மெடிசன் எடுக்க போகிறேன் அந்த மெடிசன் எடுக்க போகிறேன்னா போகாதுன்னா மெடிசனை உடனே எடுங்க, ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் போட மாட்டேன், நான் இருக்க மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஆமாம், பயப்படாதீங்க. எது நடந்தாலும் நம்மளை மீறி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எதுக்கும் பயப்படக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? பட் அப்படி இருக்க முடியாது, நம்மளால் பயந்து தான் தீருவோம். அதுதான் நம்மளோட இது இந்த மாதிரி டைமில். பட்டு நீங்கள் உங்களை மாற்ற முடியும், மாற்றிக்கங்க. சரியா? ஒரு செக்கப் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போடுங்க இது ராஜி. ஓகேவா? ம் 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 ஆமாம். ம் ம் ஓகே ஓகே. அதான் இல்லை அது அப்போ விட்டமின்ஸ் ஏதோ உடம்புல ஏதோ ஒரு விட்டமின்ஸ் தான் இருக்குது, கம்மியாகிட்டு இருக்குதோ இல்லை கம்மியாக தான் ஆகும், பயமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ம் 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 ஆமாம். அது வரலாம் போகும். அடிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் 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 ஆமாம். அதான் அயனை செக் பண்ணிடுங்க. அயனும் ஃபோலேட்டுன்னுவாங்க. அயனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விட்டமின் ஃபோலேட்டு. அயன் டெஃபிஷியன்சி இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அயன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திணறும். அப்போ வீசிங்னு நினைக்கிறேன். வீசிங் இல்லைன்னா ஆஸ்துமா இதெல்லாம் எப்போ வேணாலும் வரும் ராஜி. இது இந்த ஏஜில் வரும்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொல்ல முடியாது. இது ரெண்டுமே எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதனால் நான் பயம் காட்டலை, போய் பாருங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள். நான் டாக்டரும் கிடையாது. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸு என்னோட இதுக்கு தோன்றுறது இது இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? வீசிங் இருக்கலாம். வீசிங் வந்தாலும் இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு. வீசிங்லேயே மூச்சு இழுத்து விட முடியாது, படப்படப்படன்னு அடிக்கும். ஏன்னா மூச்சு அதாவது இந்த காற்று போனால் தானே லங்ஸ் ஒர்க் ஆகும். லங்ஸுக்கு காற்று வேணும் இல்லையா? உங்களுக்கு மூச்சு இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்போது எப்படி லங்ஸ் ஒர்க் ஆகும்? அப்போ அது என்ன பண்ணும்? ஓகேவா? அதனால் டாக்டர் ஒரு தடவை போய் ஃபுல் செக்அப் போட்டுருங்க. வீசிங் செக் பண்ணுங்க. சரியா?
எனக்கு பூரா மேத்து ஹோம்ஒர்க் பண்ணிடலாமா? I'm doing. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் போயிட்டு வந்து கடைசியில் பார்த்தோன்னா அவனுமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு கழுத்து ஒரு பக்கம் சாச்சிட்டு தான் வந்தாரு, திருப்பிக்கிட்டு தான் வந்தாரு. இந்த அவன் நேற்றெல்லாம் சம வலி. இன்னைக்கும் அவர் ஏதோ எக்கஞ்சக்கமாக ஏதோ பண்ணிக்கிட்டாரு, கொஞ்சம் வலி வந்துருச்சு. அப்புறம் சுடு தண்ணியை ஊற்றி விட்டு தைலத்தை தேய்ச்சி விட்டு, என்ன வயசாகுது அவருக்கு, இந்த வயசுலேயே அவருக்கு கழுத்து பிடிக்கும் போட்டு பண்ணிக்கிட்டான் பண்ணிக்கிட்டான். அது பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணது. இன்னைக்கு காலையில் ஒரு தடவை சுற்றி ஊற்றி விட்டேன். இப்போ ஒரு தடவை ஊற்றி விடணும். வருவாங்கன்னு தெரியல. நீங்களாம் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்களாம் பொங்கல் செய்வீங்களா? பொங்கல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணு. அஜிஜோ யாரு? ஆமா. ஆஹா ஆஹா. ஏன் அவங்க யாரோ தானே? அப்படியா? ஓஹோ அப்போ அப்போ பொங்கல் விழா அந்த இது இப்போ கோலம் போட்டி அதுவெல்லாம் கிடையாதா? அச்சு ஒரு தட்டு கிட்டு குடம் கிடான்னு வாங்கணும் ராஜி. ராஜா அப்போ இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு வேலையை பாருங்கள். ஓகேவா? இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். ஓகேவா? நீங்கள் போய் டாக்டர்கிட்ட மட்டும் பாருங்கள். அது என்னன்ட்டு பார்க்கணும். ஆமாம் போங்க. தைரியமாக இருங்க. அந்த நேரத்தில் ரொம்ப பயந்தீங்கன்னா இன்னும் படப்படமாக ஆகும். பயப்படுறீங்கல்ல, அது நார்மலாகவே அந்த இது எடுத்துகிட்டு வரும். இன்னும் பயந்தீங்கன்னா இன்னும் அது படப்படப்பு. ஓகேவா? சரி ராஜி. அந்த டைம்லலாம் வந்து எதையாவது யோசிச்சுட்டு ஏதாவது உங்கள் அத்தானை நினச்சி எதையாவது யோசிங்க. அந்த அத்தானை யோசிச்சுட்டு தான் இன்னும் படப்படன்னு ஆகுதுல்ல. ஒழுங்காக இருந்தாலாவது நான் ஒழுங்காக இருந்துருவேன். அதை நினச்சிட்டா இன்னும் படப்பட ஆகுது. யார் யார்? ஐயா ஐயோ பயங்கர பவ்யமாக பேசுகிறாங்க அவங்க. எங்கதான் போகிறாங்க? சரி 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 ராஜி. பார்த்துங்க, நான் இன்னொன்று பேசுகிறேன். சரியா? வின் பண்ணி ஃபோட்டோலாம் வீடியோஸ்லாம் அப்படியே அனுப்புங்க பார்க்கலாம். இது இல்லை வின் பண்ணி இதெல்லாம் வின் பண்ணி அப்படியே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விடுங்க. ஐயோ